திருச்சிற்றம்பலம். சித்திலாப்பத்து. பொய்யனே நகம் மிக புகுந்தமுதூரும் புதுமலர் கயல் இணையடி பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலினந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மார் கரிமுன்னா செய்யமே நீனே செய்வகையறியேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புற்றுமாய் மரமாய் புனல் காலே இந்தியாயந்த வானரும் பிறரும் வற்றியாரும் மலரடி காணாம் மன்ன என்னை ஓர் வார்த்தையில் படுத்து பற்றினாய் பதையேன் மனுமிக உருவேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புலையனேனையும் பொருளென நினைந்தும் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்தேன். தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் வெடமுண்ட நித்தனே அடையார் பொருள் எரித்த சிலையனே என்னை செட்டிட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனுமாலும் மற்ற அழலுரு மெழுகாம் இன்பராய் நினைவார் எனை பலர் நிற்க இங்கு எனை எற்றினு காண்டாய் வன்பராய் முருடு ஒக்குமென் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆட்டு தேவர் தம் விதி ஒழித்தன்பால் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேன். நாட்டு தேவரும் நாடு அருள் பொருளே நாதனே ஊனை பிரிவுராருளை காட்டே தேவனின் கயலினை காட்டே காய மாயத்தை கைத்தருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அருக்கிலேன் உடல் துணி படத்தி புக்கேன் ஆர்கிலேன் திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடும் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாகா இறக்கிலேன் ஒளி பெருந்தெளிதிருக்க என் செய்ய நிக
திருப்பெருந்துறை மேவிய சிவனே. மாயனே மறி கடல் விடமுண்ட வானவாமணி கண்டக்கு எம்மமுதே. நாயினே நூலை நிலையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணியா. பேயன்னாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் சடை பிஞகனிவோ. சேயன்னாகி நின்று அலறுவதழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. போது சேரையின் தொரு கடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்கமற்றெண்ணே. கோது நாட்டினின் குறைகளில் காட்டி குறிகொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய். யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே அடியனே நீடற்படுவதுமினிதோ. சீதவார் புனல் நிலவிய வயல் சோழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஞாலம் இந்திரன் நான் மகன் வானவர் நிற்கமற்று எனை. சராய் நதி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆட்டோவெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிறுத்துருவான். 250 ரூபா ஒரு நாளைக்கு. இந்த 4-5 அடுத்தா சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு 8 பேர் போகலாம். பஞ்சாப் பேங்க் கிட்ட நிறுத்திட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. நதி வரைக்கும் நடத்து வர்றது காலையில். இங்கே பேட்ரி காரில் வந்தோம்னா நதி பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்து விட்றாங்க. முன்னாடியெல்லாம் ஆட்டோ இவ்வளோ வரைக்கும் வந்துச்சு, இப்போ வர்றதில்லை. இப்போ அங்கேயே நிறுத்திக்கிறாங்க மெயின் ரோட்டில். சராய் நதியில் ஒரு சும்மா ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் குளிக்கணும். தாண்டி போய் குளிக்கக்கூடாது. எல்லா ஊரும் போல இங்கேயும் குரங்கு நிறைய தெரியுது. இந்த சராய் நதி கரைக்கிட்ட வந்துட்டோம். எல்லாம் இங்கே அயோத்தியில் நடதான். ஆட்டோலாம் தூரம் தூரமாக நிறுத்துவான். எல்லாம் நடக்கிறது தான் பெரிய வேலை. இங்கே யாராக இருந்தாலும் நடந்து தான் ஆகணும். இல்லையா சிவனேன்னு ராமர் கோயில் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா சராய் குளிச்சுட்டு ராமர் மட்டும் தரிசனம் பண்ணலாம். மீதி இடம்லாம் அங்கங்கே நிறுத்தி நம்மளை நடக்க விடுவாங்க. பாதி சிவன் போயிடும். இங்கே சராயில் குளிக்கிறது ஒரு புனித நீர். அதுவும் ராமரை தரிசனம் பண்ணுறதும் போதுமானது. இங்கே ராமர் பட்டாபிஷேகம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் அந்த டொனேஷன் வேணும்னு கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே தவிர்க்கிறது நல்லது. சிவாய நம. சராய் நதியில் இருக்கிறோம். என்ன நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், எந்த பேச்சையும் காணோம். தெரியலையே. நான் வரேன். தள்ளி வந்துக்கங்க, நான் சொல்கிறது கேட்கணும். ஸ்டார்ட் பண்ணிடுங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டர்க்கும் இறைவா போற்றி. 12/9/2025 அயோத்தியா சராய் நதி, நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு திருத்தலங்களிலிருந்து அடியார்கள் யாத்திரையாக வந்திருக்கும். அந்த வகையில் சராய் நதியிலே நீராடிவிட்டு இப்பொழுது சிவபூஜை. காபாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. இப்பொழுது சாமி கோயில எழுந்தருள என்றபடி ஞானசக்தியாக விநாயக பெருமானை எழுந்தருள செய்தல். கோலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர
அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி பலம் முறையிறையே. ரொம்ப சத்தமா பேச முடியாது. ஐயா உங்க முகம் தெரியுது, சுவாமி தெரியலங்கய்யா. நான் கீழே உட்காந்துக்கங்க. அடுத்ததாக கிரியாசக்தியாகிய முருகப்பெருமானை எழுந்தருள செய்தல். தன் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலார் தன் கடன் அடியேனையும் தாக்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. படுக்கோசமா எடுக்கணும் சிவா. ஆப்பரேட் திரும்பி படுக்கோசமா எடுக்க. விரித்தமல் கதிர்கொள் சூளம் வெடிபடுத மிருகங்கை தரித்ததோர் கோல கால பைரவம் நாகி வேலும் குறித்துமை அஞ்ச கண்டு ஒன்றிருமணிவாய் வெல்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி பலிபீடம் கொடிமரம். அடுத்ததாக இதே ஸ்தானத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை எழுந்தருள் செய்தார். அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் சொல்லை வல்வினை சொந்தந்தான் என் செய்யும் நெல்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை புள்ளேனுக்கு. அடுத்ததாக அம்பாலை எழுந்தருள செய்தல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தகுதியாபனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயிரம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பருப்பவர்க்கே கடன் தரும் குழலாளவிராமி கடை கண்களே. அடுத்த சாமி எழுந்தருள செயல் தராய் பக்கத்தில் வந்துருங்க. சாமியுடைய திருநாமம் வைத்தியநாத சுவாமி. வைத்தியநாத சுவாமி பராக் பராக் பராக். தென்னாருடைய சிவனே போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. வினை கெடும் மெய்மையே உள்ளினார் பணி உள்ளிருக்கு வேலும் வல்லல் பாதம் வணங்கி தொழுகிறேன். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமகருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் வளரும் தன்மயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றெனக்கு ஆரம்புது ஆனாய் போற்றி. பஞ்சகவி என்று சொல்லக்கூடிய 5 எல்லாம் நம்ம பெருமானுக்கு அபிஷேகம் செய்து இப்பொழுது நம்மகிட்ட இருக்கிறது சந்தனம் மட்டும்தான். அந்த வகையில் இப்பொழுது சந்தன அபிஷேகம். காவாய் கனகத்திரனே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் கானமில்லை கொண்டிங்கு அட்டமாடி நட்டு எழுந்து வேர்க்கு போன காந்தன் தலியுளீரே. சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்தனுக்கு ஆரம்புது ஆராய் போற்றி. சரை போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அப்படியே அப்படியே கொண்டு போங்க. அப்படியே கொண்டு நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. சிவாய நம்ம
தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, அது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சிந்துவர் வாய் உண்மை பங்கள் திருஆலவாயார் பெருமாளுடைய திருச்சேவிக்கு திரு தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் அருள்வேன். தேவாரம். வாயானை மனத்தானை மனத்துள் தன்னை சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் உடைய மலரான் உனை நான் பணிந்தேத்தே அருள் செய்த உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பொடிமுலை மடந்தை ஆதியேவே பரணே நீற்றாய் தயனும் ஆளும் நெறியே செல்வ திருப்பெருந்துறையுள் திருக்குறுந்தம் ஏவிய ஆதியே ஆடிருத்து அருள்தால் ஆடிக்குவேன் என்று அருள்வாயே. திருச்சேவிக்கு திரு இசைப்பாவில் இருந்து ஒரு பாடல். ஒளி வளர் விளக்கே மன்று உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பல்லிங்கின் திரு குன்றே நின்றத்தில் தித்திக்கும் தேனே அன்பலர் உள்ளத்து ஆடரம் வளையே அம்பலமாடரங்காக தெளிவளர் சொல்வ பூத்துகந்தாயே தொடனேன் விளம்புமா விளம்பே. பெருமானுடைய திருச்செவிக்கு சேந்தனார் பெருமானுடைய திருப்பல்லாட்டிலிருந்து ஒரு பாடல். அமரர் குழாத்துள் அணியுடையாதிரை நாள் பாலாயிரம் ஐரவியும் இந்திரனும் அவரோட முகம் தெரியல. குழாங்கள் திசையனைத்தும் பருக்க பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெருமாளுடைய திருச்செவிக்கு அம்பாள் பாட்டு ஒன்று. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலால் அபிராமி கடை கண்களே விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புண்ட முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் சொல்ல அமர்ந்த பெருமாளே. அடுத்ததாக சிறப்பு வழிபாடு. பறையுடையாய் தோடுடையாய் வாசடை பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களை நெடுங்கலம்பேயவனே சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர்
கடலில் பாய்ச்சினம் நற்றுணையாவது நமசிவாயவே. விழுமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கைவினை செய்தியம் பிரான் கடல் போற்றதும் நாமறியோம் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருவடிக்கு நெய்வேத்தியம் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்கும் மாறுகண்டின் புற இன்னம்பாலிக்கும் மோயி பிறவியே. ஈசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி திருப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் போற்றி இறைவா போற்றி. வண்ணன் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம். என்னை பயில்வாமை கோயிலான பானுவாகி கோயிலாரும் மறுபடிய தழைகமாதோ எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றெனக்கு அருமுதானாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு எல்லாம் பணி செய்கிற இடம் ஒர்க் ஷாப்புன்றாங்க. அதான் இந்த இடம் பார்க்குறோம். நம்ம ராமர் கோயிலுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க. முலாம் வில்லு அம்பு கதை பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரே ஆளு அப்படி தூக்கி நின்னா ராமர் கோயிலுக்கு தேவையான இந்த கற்கள் வெட்டுவது பணி செய்வது ஒர்க் ஷாப்புன்றாங்க. சிவா சிவா சிவ 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 ராமர் கோயிலுக்கான சொதைகள் சிலைகள்லாம் செய்கிற இடமா இருக்குது. இது ஒர்க் ஷாப்.
மாதிரி சிலைகள் செஞ்சு பெயிண்டிங் பண்ணி திருதராஷ்டிரம் இல்லை ராவணன் இந்த சைட்லேருந்து ராமாயணத்தினுடைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூறுகின்ற சுதை வடிவத்தில் செய்து வச்சு அதை பெயிண்டிங் பண்ணி கோயில்களுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏதோ அரக்கன் போல தெரியுது. ராமேஸ்வரம் போலாமா தமிழ்நாட்டு சிவபெருமான் இங்கே இருக்காரா? ஆமாம் இருக்காரு. கோயம்புத்தூர் கட்டிக்கிறாங்களா? இதை உள்ள பார்த்தீங்களா? தமிழ்நாட்டிலிருந்து ராமநாத சுவாமி திருக்கோயில் கோயம்புத்தூர் அடியவர் ஒருவர் இந்த இடத்துல ஒரு திருக்கோயில் எழுப்பியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். அதனால் பாடல்கள்லாம் தமிழில் இருக்குது. அர்ச்சகரும் தமிழில் தான் இருக்கிறாரு. ராமநாத சுவாமி குடும்பத்தோடு ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஹனுமார் மந்திர் அயோத்தியில் ஒரு ஹனுமான் மந்திர் அதுக்கு வந்திருக்கோம். ஆமாம், பட்டாபிஷேகம் நடந்த இடம் தான். இது ஒரு ஹனுமார் மந்திர் இங்கே இருக்குது. ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடம்ன்றாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஜன் பண்ணி இங்கேருந்து தான் எல்லாம் நடந்துச்சு, அன்னதானம்லாம் இங்கே தான் போடுறோம், நாளை எல்லோரும் பணம் கொடுங்க டொனேஷன்வாங்க.
அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான், சூழ்நிலையை பார்த்துக்க வேண்டியதான். நம்மளை உட்கார வச்சு வாங்குவாங்க. சார் இந்த கோயில் ஒன்று தான் இருக்கா, பக்கத்தில் கோயில் இருக்கா சார்? இது ஒன்று தான் இருக்கா, பக்கத்தில் இருக்கா? கூப்பிடுவாங்க. இதோட போய் ஆட்டோவுக்கு போயிட வேண்டியதான். இங்கே ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடம். ராமர் பட்டாபிஷேக இடத்த பார்த்துட்டு ஆட்டோவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லா ஆட்டோலாம் இங்கிட்ட அங்கிட்டு ஒடுக்கி போகிறது தான். ஒன்று ஒன்றுக்கு எங்கேயாவது நிறுத்திடுவான், நம்ம தேடி தேடி வரணும். பெரிய ப்ராப்ளம். இங்கே பேட்ரி காரு தான் கொஞ்சம் பக்கத்தில் வரும், மற்ற ஆட்டோலாம் ரொம்ப தூரமாக தான் போகும். நம்ம பேட்ரி காரு வந்து எடுக்கிறது தான் சிறப்பு. பக்கத்தில் வருவான், ஆட்டோக்காரன் ஒன்றும் வரமாட்டான். ராம ஜென்ம பூமி அப்படின்றாங்க இந்த இடத்த. இங்கே தான் ராமர் கோயில் இருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்போ தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நிறைய கெடுபடி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஓகே. ராம ஜென்மபூமி. ராம ஜென்மபூமி. ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட், ராமநாத சுவாமி. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி. இது நுழைவாயில். ராம் ஜென்மபூமி நுழைவாயில். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது நாங்கள் முன்னாடி வந்ததுக்கு. நம்ம கைடு வெங்கடாச்சலம் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு இருக்காரு. தெரியும் தெரியும். கூட்டம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. இது அன்னதான கூடம். இது அன்னதான கூடம். மதியானம் 1 மணிக்கு இங்கே அன்னபூர்ணா அன்னதானம் பண்ணுவாங்க. ஆமாம். முகப்பு தான் ராமர் இருக்கிற இடம் தெரியுது பாருங்கள். ராமர் இருக்கிற இடம். இது அன்னதான கூடம். இது இப்படியே போகிறத பார்த்தா கிட்டத்தட்ட இப்படி சுற்றி சுற்றி போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். பிகினிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்கு. உள்ளே போய் செல்ஃபோன் வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வந்துட்டு இருந்தோம். இப்போது வர்றதுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் எக்ஸிட் இருக்குது. இப்போ நான் பார்த்தேன். முகப்பு பகுதிக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டு இருக்கோம்.
ராஜலட்சுமி டீச்சர் பாவம் அசந்து போய் வர்றாங்க. ஆ அசந்து போய் வர்றீங்க, வாங்க. கோயில் உள்ள வந்துட்டோம். இந்த செல்ஃபோன் வைக்கிற இடம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். செப்பல் வச்சுட்டு இந்த செப்பல் ஸ்டாண்டு, இந்த பக்கம் செப்பலை வச்சுட்டு இந்த இங்கனக்குள்ளே ஒரு 15 கவுண்டர் இருக்குது செல்ஃபோன் வைக்கிறதுக்கு. அப்படியே லக்கேஜ் கொஞ்சம் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்படியே உள்ளே போனோம்னா ராமர் தரிசனம் பண்ணிடலாம். பாருங்க, இது செப்பல் ஸ்டாண்டு, இது செல்ஃபோன் ஸ்டாண்டு. இப்படி கோயில் அந்த தெரிய பாருங்கள், கோயில் அந்த கோயில் அப்படியே போய் தரிசனம் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். 6-1 6-2 6-3 ஏதோ நிறைய வச்சுருக்காங்க. ராமரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 10 வழி உள்ளே இருக்குது. அதனால் கடைன்னு போயிடும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரன்னு உள்ளே போகும். ஆனால் அந்த பூஜை டைம்னு இடையில 1 மணி நேரம் அப்படியே இந்த வெயிலில் நிற்கணும். அந்த டயத்தில் போய் மட்டும் மாட்டிடக்கூடாது. மற்ற நேரங்களில் நம்ம ஈஸியாக தரிசனம் பண்ணிடலாம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். செப்பலை எடுத்துக்கிட்டு அங்கே போங்கன்றாங்க. மொபைல் செப்பல்லாம் அங்கே லாக்கரில் ஒன்றா வைங்கன்றாங்க. சரி, பார்ப்போம். இங்கே தான் கவுண்டர் இருக்குது. இந்த பக்கம் வைக்கிற கவுண்டரு, அந்த பக்கம் எடுக்கிற கவுண்டரு. இதே 16 அந்த பக்கம் இருக்கும், இதே 18 அந்த பக்கம் இருக்கும், இதே 17 இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் போய் எடுக்கணும். ராம ஜென்மபூமி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் அதே வழியில் வருவோம். இப்போ வேறு வழியை ஒன்று திறந்து விட்ருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸிட் ஆக போகிறோம். ராமர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ராம் ஜென்மபூமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் நம்ம வண்டியெல்லாம் நிற்கிது, ஆட்டோ, அதுக்கு வந்திருக்கோம். இது ராமர் கோயில் இருக்கிற இடம். அயோத்தி 12/9/2025. நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 95 அடியார்கள் வந்திருக்கோம். மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அயோத்தியா தான். ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஹனுமார் மந்திர், அயோத்தியில் ஒரு ஹனுமான் மந்திர், அதுக்கு வந்திருக்கோம். ஆமாம், பட்டாபிஷேகம் நடந்த இடம் தான். இது ஒரு ஹனுமார் மந்திர் இங்கே இருக்குது.
ராமர் பட்டாபிஷேகம் நடந்து கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஜன் பண்ணி இங்கேருந்து தான் எல்லாம் நடந்துச்சு. அன்னதானம்லாம் இங்கே தான் போடுறோம். அதனால் எல்லோரும் பணம் கொடுங்க, டொனேஷன் வாங்க. அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான், சூழ்நிலையை பார்த்துக்க வேண்டியதான். நம்மளை உட்கார வச்சு வாங்குவாங்க. சார் இந்த கோயில் ஒன்று தான் இருக்கா, பக்கத்தில் கோயில் இருக்கா சார்? ஒன்று தான் இருக்கா, பக்கத்தில் இருக்கு. கூப்பிடுவாங்க. இதோட போய் ஆட்டோவுக்கு போயிட வேண்டியதான். இங்கே ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடம். ராமர் பட்டாபிஷேக இடத்த பார்த்துட்டு ஆட்டோவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஆட்டோலாம் இங்கிட்ட அங்கிட்டு ஒடுக்கி போகிறது தான். ஒன்று ஒன்றுக்கு எங்கேயாவது நிறுத்திடுவான். நம்ம தேடி தேடி வரணும். பெரிய ப்ராப்ளம். இங்கே பேட்டரி காரு தான் கொஞ்சம் பக்கத்தில் வரும். மற்ற ஆட்டோலாம் ரொம்ப தூரமாக தான் போகும். நம்ம பேட்டரி காரு வந்து எடுக்கிறது தான் சிறப்பு. பக்கத்தில் வருவான். ஆட்டோக்காரன் ஒன்றும் வரமாட்டான். ராம ஜென்ம பூமி அப்படின்றாங்க இந்த இடத்த. இங்கே தான் ராமர் கோயில் இருக்கு. இங்கே தான் நாங்கள் இப்போ தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நிறைய கெடுபடி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஓகே. ராம ஜென்மபூமி. ராம ஜென்மபூமி. ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட், ராமநாத சுவாமி. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி. இது நுழைவாயில். ராம் ஜென்மபூமி நுழைவாயில். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் முன்னாடி வந்ததுக்கு நம்ம கைடு வெங்கடாச்சலம் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு இருக்காரு. தெரியும் தெரியும். கூட்டம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. இது அன்னதான கூடம். இது அன்னதான கூடம். மதியானம் 1 மணிக்கு இங்கே அன்னபூர்ணா அன்னதானம் பண்ணுவாங்க. ஆமாம். முகப்பு தான் ராமர் இருக்கிற இடம் தெரியுது பாருங்க. ராமர் இருக்கிற இடம். இது அன்னதான கூடம். இது இப்படியே போகிறத பார்த்தா கிட்டத்தட்ட இப்படி சுற்றி சுற்றி போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். பிகினிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்கு. உள்ளே போய் செல்ஃபோன் வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வந்துட்டு இருந்தோம். இப்போது வர்றதுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் எக்ஸிட் இருக்குது. இப்போ நான் பார்த்தேன்.
முகப்பு பகுதிக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டு இருக்கோம். ராஜலட்சுமி டீச்சர் பாவம் அசந்து போய் வர்றாங்க. அசந்து போய் வர்றீங்க, வாங்க. கோயில் உள்ள வந்துட்டோம். இந்த செல்ஃபோன் வைக்கிற இடம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். செப்பல் வச்சுட்டு இந்த செப்பல் ஸ்டாண்டு, இந்த பக்கம் செப்பலை வச்சுட்டு இந்த இங்கனக்குள்ளே ஒரு 15 கவுண்டர் இருக்குது செல்ஃபோன் வைக்கிறதுக்கு. அப்படியே லக்கேஜ் கொஞ்சம் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்படியே உள்ளே போனோம்னா ராமர் தரிசனம் பண்ணிடலாம். பாருங்க, இது செப்பல் ஸ்டாண்டு, இது செல்ஃபோன் ஸ்டாண்டு. இப்படி கோயில் அந்த தெரியுது பாருங்கள், கோயில் அந்த கோயில் அப்படியே போய் தரிசனம் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். 6-1 6-2 6-3ன்னு ஏதோ நிறைய வச்சுருக்காங்க. ராமரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 10 வழி உள்ளே இருக்குது. அதனால் கடைன்னு போயிடும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சர்ன்னு உள்ளே போகும். ஆனால் அந்த பூஜை டைம்னு இடையில 1 மணி நேரம் அப்படியே இந்த வெயிலில் நிற்கணும். அந்த டயத்தில் போய் மட்டும் மாட்டிடக்கூடாது. மற்ற நேரங்களில் நம்ம ஈஸியாக தரிசனம் பண்ணிடலாம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். செப்பலை எடுத்துக்கிட்டு அங்கே போங்கன்றாங்க. மொபைல் செப்பல்லாம் அங்கே லாக்கரில் ஒன்றா வைங்கன்றாங்க. சரி, பார்ப்போம். இங்கே தான் கவுண்டர் இருக்குது. இந்த பக்கம் வைக்கிற கவுண்டரு, அந்த பக்கம் எடுக்கிற கவுண்டரு. இதே 16 அந்த பக்கம் இருக்கும், இதே 18 அந்த பக்கம் இருக்கும், இதே 17 இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் போய் எடுக்கணும். ராம ஜென்மபூமி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் அதே வழியில் வருவோம். இப்போ வேறு வழியை ஒன்று திறந்து விட்ருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸிட் ஆக போகிறோம். ராமர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ராம் ஜென்மபூமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் நம்ம வண்டியெல்லாம் நிற்கிது, ஆட்டோ, அதுக்கு வந்திருக்கோம். மதியம் உணவு ஒரு விமான சேவை நேபாளத்தில் துவங்கிருச்சு. இந்தியன் பார்டர் வந்திருக்கோம். அது இந்தியன் பார்டர் செக் போஸ்ட், சொனாலி இந்தியன் பார்டர் வந்திருக்கோம். செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஆதார் கார்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட், அதாவது பார்டர் இமிக்ரேஷன் செக் போஸ்ட், இமிக்ரேஷன் பார்டர், இந்தியன் பார்டர் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இந்தியன் பார்டரை தாண்டுறோம். செக் போஸ்ட் நாண்டியஸ். We are in India. We are in India. Sonala check post. Sonali check post. Welcome to India. எங்கே போடுறது? இது என்ன பண்ணி வண்டி நோட்டேன். யூனிஃபார்ம் இவங்க இந்தியன் ஆர்மி.
இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். வெல்கம் இந்தியா, வெல்கம் இந்தியா. இந்தியா கேட்டது. வெல்கம் இந்தியா. நேபாள் பார்டர்லேருந்து இன்றைக்கி 11/9/2025 இந்தியா பார்டருக்கு திரும்ப வந்துருக்கோம். அதான் நம்ம இந்தியாவுக்கு வந்தாச்சு. இந்தியா எங்கே? we are in our country now. பொறுமையாக வாங்க, பின்னால் 1/1 நேபாள்னு போட்டிருக்கு. இந்த பாருங்க, வெல்கம் நேபாள்னு போட்டிருக்கு. இது நேபாள், இது நம்ம நாடு, இது நம்ம செக் போஸ்ட். நம்ம இந்தியன் செக் போஸ்ட்டு, இந்தியன் ஆர்மி. இந்தியன் பகுதி. இந்த ஆர்ச்சிக்கு அங்கிட்டு நேபாள் பகுதி. எடுங்க. அப்படி சார் கூட என்ன ஃபோட்டோ எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே 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 ஓகே. அப்போ வந்து நாங்கள் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறோம். தேங்க்யூ. என்ன எடுங்க அப்படி இருக்கும். சொனாலி வில்லேஜ். இதுதான் வந்து இந்த வில்லேஜ்னால் ஒரு பெரிய டவுன் மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம நேபாள் பார்டரில் இது ஒரு பார்டர், இந்தியா பார்டர். அதாவது பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேசனுடைய வில்லேஜ் சொனாலி. இங்கே நிறைய சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ். ஒரு சாரீ கடை தான் எங்கே பார்த்தாலும். சொனாலி சாரீஸ்னால் ரொம்ப ஃபேமஸ். சொனாலி சாரீஸ், சொனாலி வில்லேஜ்னா பெரிய டவுன் மாதிரி இருக்குது. ஒன்பது 2025 கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ். கோரக்நாதர் பிறந்த அவதாரத்தலம். இங்கே கோரக்க சித்தர் பிறந்து வாழ்ந்த அவதாரத்தலம். அதனால் இது கோரக்பூர் அப்படின்றாங்க. இது உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அந்த மடத்தை சார்ந்த அவர் சார்ந்த திருக்கோயில். கோரக்நாதர் தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். சிவா கோரக்நாதர் சிவா. சிவா கோரக்பூர் கோரக்நாதர்.
ஆ இந்தா வரேன். தசாவதாரம் சூரிய பகவான் நவகிரகம் நவகிரகம் கோயிலுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. பீமசேனாதிபதி பீமசேனாதிபதி பீமன்னா பகலில் போட்டிங்லாம் இருக்கும் போல இருக்கு. கோயில் ரெடி சிவா அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. शिवा 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 पाड़ी